நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கும்போது நெறைய மிஸ்டேக்ஸ் நேம்ல பண்ணிடுறாங்க. இனிஷியல் எப்படி போடுறதுன்னு தெரியல. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. இதனால இப்ப பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆதார் எடுக்கும்போது பெரிய தொந்தரவா இருக்கு. பின்னாட்களிலும் நம்ம 10வது மார்க் ஷீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, 12த் மார்க் ஷீட்லயே ஆகட்டும், அ பின்னாடி இனிஷியல் வரும். நேம்க்கு அதே மாரியே டாட் வராது. நடுவுல இனிஷியலுக்கும் நேம்க்கும் நடுவுல டாட் வராது. ஸோ எப்படி நம்ம பர்த் சர்டிஃபிகேட் வாங்கும்போதே நம்ம கரெக்ட்டா வாங்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் இது. பர்த் சர்டிஃபிகேட் வாங்கும்போதே என்ன நேம், என்ன ஸ்பெல்லிங்ன்றது தெளிவாயிக்கோங்க நீங்க ஃபர்ஸ்ட்டு. குழந்தை பிறந்த உடனே அது தெளிவாயிட்டு, வித்தின் 1 ஆர் 2 டேஸ்ல நேம் செலக்ட் பண்ணிட்டு, நேம் வைக்கும்போது அந்த ஸ்பெல்லிங் கரெக்ட்டா குடுத்துருங்க. அங்க ப பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ற இடத்துல குடுத்துட்டு, அந்த நேம் எனக்கு இப்படி தான் வரணுன்றத நீங்க அவங்க கிட்ட கம்பல்சரி சொல்லுங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ அத தான் போடுவாங்க. ஸோ நமக்கு எப்படி இதுக்கப்புறம் வேணும் பர்த் சர்டிஃபிகேட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இனிஷியல். அதே 2 இனிஷியல் இருந்தா நேம் ஒரு ஸ்பேஸ் விட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியல், ஒரு ஸ்பேஸ் விட்டு செகண்ட் இனிஷியல். நடுவுல டாட் எதுவும் வரக்கூடாது. ஸோ இந்த மாரி நீங்க பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ணி இனிமேட்டு வாங்குங்க. அது வாங்குனீங்கன்னா, ஆதார்லயும் அப்படியே அது வந்துரும். ஏன்னா பர்த் சர்டிஃபிகேட்ல இருக்க மாரி தான் இப்ப எல்லாமே ஆதார்ல வந்துட்டுருக்கு. ஸோ ஆதார்ல பின்னாடி நீங்க 10த் படிக்கும்போதோ, 12த் படிக்கும்போதோ இல்லைன்னா போய் மாத்திட்டு இருக்கணும். மறுபடியும் ஆதார் கார்ட்ல மாத்தி குடுங்கன்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா மார்க் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் பேரு, ஒரு ஸ்பேஸு, தென் இனிஷியல் வரும். இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும்னா, இந்த மாரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.